வணக்கம். இது சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்குள் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிடியில் உள்ள மக்களை மீட்டெடுப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கடற்புலிகளின் தளபதி சூசையின் மனைவி உட்பட பிள்ளைகளும் கடற்படையினரினால் கைது. யுத்தசூனிய வலயத்தில் LTTE தலைவர்கள் தங்கியுள்ள இடங்களில் தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தங்கள். கொலையாளியிடமிருந்து தப்பி பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரை பாதுகாக்க படையினர் வசம். இந்திய தேர்தலின் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாது தேசிய அடையாளத்துடன் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். வடபுல தமிழ் மக்களுக்கும் இந்த சுதந்திரத்தின் ஒளிக்கீற்றுகளை வீசச் செய்வது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி கூறினார். 48 மணித்தியாலங்களுக்குள் LTTE பயங்கரவாதிகளினால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களை மீட்டெடுக்கப் போவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். ஜோர்டானில் வாழும் இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பி 2 இலட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தந்துள்ளனர். அவர்களுக்கு சகல வசதிகளையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். வேறு நாடுகளில் இவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொண்ட மக்களுக்கு வழங்கியதை விட உயர்ந்தபட்ச வசதிகள் இம்மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தமிழ் மக்களை மீண்டும் அவர்கள் பிறந்த மண்ணில் குடியமர்த்தும் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் முதலாம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சகலருக்கும் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு தேசத்தை உருவாக்குவதைப் போன்று எதிர்கால சந்ததியினருக்கு சுதந்திர இலங்கையை உரிமையாக்குவதே தனது நோக்கம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். LTTE பயங்கரவாதிகளை மிக குறுகிய நிலப்பரப்புக்கு வரையறுக்க வீரமிக்க படையினருக்கு முடிந்தது. பயங்கரவாதிகளிடமிருந்து தேசத்தை மீட்டெடுக்க பங்களிப்பு செய்த ராணுவ வீரர்களுக்கு தேசத்தின் கௌரவம் என்று உரித்தாகுவதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த விசேட வெற்றி களிப்புக்கு மத்தியில் முப்படை தளபதிகள் மற்றும் பொலிஸ்மா அதிபர் உட்பட பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரின் அர்ப்பணிப்பு மற்றும் வழிகாட்டல்களுக்கு நன்றி கூறுவதாகவும் ஜனாதிபதி கூறினார். பயங்கரவாதத்தை தோற்கடிக்கும் பாரிய சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து துரித அபிவிருத்தியை அடைய முடிந்துள்ளது. இலங்கை வாழ் மக்களின் பலத்தை தொடர்ந்து மேம்படுத்தி சுபீட்சமிகு இலங்கையை உருவாக்க வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் பங்களிப்பு அத்தியாவசியம் என்றும் ஜனாதிபதி மேலும் கூறினார். LTTE கடற்புலிகளின் தளபதி சூசையின் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இன்று அதிகாலை முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தப்பியோட முயற்சித்த போதே கைது செய்யப்பட்டனர். கடற்புலிகளின் தளபதி சூசை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் ஏனைய தலைவர்கள் யுத்த சூனிய வலயத்தில் தொடர்ந்தும் இருப்பதாக கைது செய்யப்பட்ட சூசையின் மனைவி விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் LTTE பயங்கரவாத தலைவர்களை கைது செய்ய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கடற்படையின் பேச்சாளரும் விசேட படை அணியின் பணிப்பாளருமான கமாண்டர் TKP தசநாயக்க தெரிவிக்கின்றார். LTTE பயங்கரவாத தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பாதுகாப்பு வழங்கிய 3 தற்கொலை குண்டுதாரிகள் ராணுவத்தினரிடம் சரணடைந்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. மனிதாபிமான ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள 58வது படைப்பிரிவினரிடம் இவர்கள் சரணடைந்ததாக அங்குள்ள எமது பிரதிநிதி அனுர தொரக்கும்பர தெரிவிக்கிறார். 150க்கும் மேற்பட்ட தற்கொலை குண்டுதாரிகளின் பாதுகாப்புடன் பிரபாகரன் உள்ளிட்ட பயங்கரவாத தலைவர்கள் யுத்த சூனிய வலயத்தில் உள்ளதாக ராணுவத்தின் சரணடைந்த LTTE உறுப்பினர்கள் பாதுகாப்பு தரப்பினரிடம் தெரிவித்துள்ளனர். மிக குறுகிய நிலப்பரப்பில் சிக்குண்டுள்ள LTTE பயங்கரவாத தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனிடமிருந்து அப்பாவி தமிழ் மக்களை மீட்டெடுக்கும் பணியில் தொடர்ந்தும் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
வட்டுவாய்க்கால் பாலம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசத்தின் அதிகாரத்தை வீரமிக்க படையினர் பலப்படுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் தமது உயிரை துச்சமாக மதித்து ராணுவத்தினரிடம் வந்து தஞ்சமடைகின்றனர். இது தொடர்பான கள தகவல்களை எமது பிரதிநிதி கெலும் குணத்திலக்க திரட்டி தருகிறார். A35 வீதியின் வட்டுவாய்க்கால் பாலம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களின் அதிகாரங்களை படையினர் முழுமையாக கைப்பற்றியதைத் தொடர்ந்து இப்பிரதேசத்திலிருந்து பொதுமக்களை மீட்டெடுக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பிரிகேடியர் பிரசன்னடி சில்வாவின் நேரடி வழிகாட்டலில் 4வது விசேட அதிரடி படையினர் LTTE பயங்கரவாதிகளினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மக்கள் தங்கியுள்ள இடத்திற்கு பயங்கரவாதிகளை அறியாது சென்று நந்திக்கடல் ஏரி ஊடாக இம்மக்களை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுத்தனர். சிறிய படகுகள் உட்பட மேலும் பலவற்றின் உதவியுடன் இம்மக்களை வீரமிக்க படையினர் மீட்டெடுத்தனர். உயிரை துச்சமாக மதித்து படையினர் LTTE பயங்கரவாதிகளினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மக்களை மீட்டெடுக்கும் வேளையில் LTTE பயங்கரவாதிகள் மனிதநேயமின்றி செயற்பட்டதை எமது கண்களால் காண முடிந்தது. வீரமிக்க படையினர் அப்பாவி மக்களை மீட்டெடுக்கும் அதே சமயத்தில் LTTE பயங்கரவாதிகள் சிறுவர் என்று பாராது அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவர்கள் விழுவதை காணக்கூடிய துப்பாக்கிய நிலை எமக்கு ஏற்பட்டது. சிறு பிள்ளைகள் தமது பெற்றோருடன் ஓடி வரும் போது மனிதநேயமற்ற ஒரு சிறிய உணர்வு கூட இன்றி LTTE பயங்கரவாதிகள் துப்பாக்கி முனையில் இம்மக்களை கொலை செய்வதை எந்த ஒரு பொதுமகனும் அங்கீகரிக்கப் போவதில்லை. உண்மையிலேயே தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று கூறிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் இன்று அம்மக்களையே தனது துப்பாக்கிக்கு இரையாக்குகின்றார். இதுவே இன்றைய நிலை. ஈழ ராச்சியம் என்றும் புதிய உலகம் என்றும் இம்மக்களை ஏமாற்றி வந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் இன்று இம்மக்களுக்கு உயிரை பாதுகாக்க பாதுகாப்பான இடத்திற்கு கூட செல்ல முடியாதவாறு தடுப்பது கொடூரத்தின் ஒரு வெளிப்பாட்டையே காண்பிக்கிறது. பால் மனம் மாறாத சிறு பிள்ளைகளை கூட துப்பாக்கி முனையில் கொலை செய்யும் காட்சியை காணும் போது எமக்கு பாரிய கவலை ஏற்பட்டது. இந்த செயற்பாட்டை உலகில் உள்ள எந்த மனிதாபிமானம் உள்ள சமூகமும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதை நாம் உறுதியுடன் கூறுகின்றோம். வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களே காத்திருக்கின்றது. இதற்குள்ளும் அம்மக்களை விடுவிக்க வீரமிக்க படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஒவ்வொரு நிமிடங்களையும் விரல் விட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் எண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இறுதி தருணம் நெருங்கிவிட்டது. அப்பாவி மக்களை மீட்டெடுக்கும் படையில் வீரமிக்க படையினர் உயிரை துச்சமாக மதித்து போர்க்களத்தில் போராடி வருகின்றனர். இதுவே மனிதநேயம் கொண்ட எந்த ஒரு பொது மகனினதும் உணர்வு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வீரமிக்க படையினர் LTTE பயங்கரவாதிகளினால் தடுத்து வைத்துள்ள மக்களை மீட்டெடுக்கும் இராணுவ நடவடிக்கையில் மற்றுமொரு வெற்றியை பெற்றுள்ளனர். வீரமிக்க படையினர் வண்டுவாய்க்கால் பிரதேசத்தில் மற்றுமொரு மண்மேட்டை கைப்பற்றியதைத் தொடர்ந்து பெரும் தொகையான மக்கள் சாரி சாரியாக பாதுகாப்பு தரப்பினரிடம் தஞ்சமடைந்தனர். அவர்கள் எம்மை காப்பாற்றுங்கள் தெய்வங்களே, எம்மை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரல் இட்ட வண்ணமே நேற்றிரவு தொடக்கம் நந்திக்கடால் ஏரியூடாக தப்பி வந்தனர். எஞ்சியுள்ள மக்களையும் மீட்டுத் தருமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கேட்டுக் கொள்வதாக இவர்கள் கூக்குரலிட்டனர். இதனை படம் பிடிக்க எமது பிரதிநிதிகளான கெலும் குணத்திலக்க, சுரஞ்சித் தேசப்பிரிய ஆகியோருக்கு முடிந்தது. 59வது படையணியின் வீரமிக்க இராணுவத்தினர் தங்கியுள்ள வண்டு வாய்க்கால் பிரதேசத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். நேற்று மாலை தொடக்கம் யுத்த சூனிய வலயத்தில் தங்கியுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் வர ஆரம்பித்தனர். வண்டுவாய்க்கால் பாலத்தின் அதிகாரத்தை படையினர் கைப்பற்றியதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்கு வருகை தந்தனர். 59ஆம் படையணியின் கீழ் உள்ள 593ஆம் படைப்பிரிவின் 12வது தரைப்படையினர் வண்டுவாய்க்கால் பாலம் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசத்தின் அதிகாரத்தை கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து வீரமிக்க படையினர் வண்டுவாய்க்கால் பிரதேசத்திலிருந்து நந்திக்கடால் ஊடாக தருவா தோட்டம் பிரதேசத்தின் ஊடாக இம்மக்களை படையினர் அழைத்து வர நடவடிக்கை எடுத்தனர். LTTE பயங்கரவாதிகள் இம்மக்களை துரத்தி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். சிறு பிள்ளைகள் என்று கூட ஒரு சிறிய உணர்வு கூட இன்றி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். பிள்ளைகள் விழுந்து விழுந்து தப்பியோடுவதை காணக்கூடியதாக இருந்தது. இது உண்மையிலேயே மிலேச்சத்தனத்தையே முழு உலகத்திற்கு சித்தரிக்க காட்டுகின்றது. வீரமிக்க படையினர் உயிரை துச்சமாக மதித்து இம்மக்களை மீட்டெடுக்க சகல பிரியத்தனங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். வயோதிபர்கள், நோயாளிகள், சிறுவர்கள் என்ற பேதமின்றி சகலரையும் பாதுகாப்பு இடங்களுக்கு அழைத்துச் செல்ல படையினர் கடும் பிரியத்தனங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று கூறிய LTTE பயங்கரவாதிகள் தமது மக்களையே அழிப்பதை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாத செயலாகும்.